தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம், நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். அப்போ இயேசுவின் செயல்பாடு எல்லாமே பிதாவாய தெய்வத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். வார்த்தை மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடும் பிதாவாய தெய்வத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெய்வத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. வார்த்தையால் மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் வர வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். வார்த்தையால் நீங்களும் நானும் சொல்கின்றோம், கடவுளை அன்பு செய்யுங்கள், இது நான் அன்பு செய்கின்றேன், அவனை விட்டு கொடுக்க வேண்டும், இப்படியெல்லாம் பல நல்ல காரியங்கள் நாம் சொல்கின்றோமே ஒழிய, ஆனால் செயல்பாட்டில் வருவதில்லை. செயல்பாட்டில் வெறுப்பும் வைராக்கியம் வைத்து கொண்டு நாம் நிற்கின்றோம். வார்த்தை மிகவும் சுலபமானது, ஆனால் செயல்பாட்டில் வரும் மிகவும் கஷ்டம். அதனால தான் நான் வாசிக்கணும் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில், மக்களை சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயல்பாட்டில் உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பாமதிலே, செயல்பாட்டில் நான் உண்மையான அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், என்னுடைய வார்த்தையும் செயல்பாடும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், எனக்குள்ளே தூய ஆவியானால் இருந்தால் மட்டுமே தான் நான் முடியுமே ஒழிய, இல்லை என்றால் முடியாது. அப்போ எனக்குள்ளே தூய ஆவி வர வேண்டும் என்றால் நான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இன்னும் சில நாட்களில் பெந்தகோஸ்து விழாவை நம்ம கொண்டாடப் போகின்றோம். அப்போ பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடுகிற சமயத்தில் நாம் விசேஷம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வார்த்தையால் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், உன்னை பாராட்டுகின்றேன், உன்னை அன்பு செய்கிறேன் என்று. இனி அது செயல்பாட்டில் நான் கொண்டு வர வேண்டும். எவ்வாறு? எனக்கு அருகில் இருக்கின்ற மனிதருக்கு அன்பு செய்வதன் வழியாக, அவர்களில் உன்னை நான் காணும் வண்ணமாக, இந்த இயற்கையில் உன்னை காணும் வண்ணமாக எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரின்னு சொல்லிக்கொண்டு இறைசனில் தாகத்தோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உம்மை போலவே நாங்களும் வார்த்தையை மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் பிதாவை தெய்வத்தை வெளிப்படுத்துவதற்கு கிருபை எங்களுக்கு தந்தருளும். அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையுமே நாங்களும் பாடத்தில் நாங்கள் வைக்கின்றோம். வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுகின்றோம். இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் வையும். மிகவும் கடினமான ஒரு விஷயத்தை இதுவும் பாடத்தில் நாங்கள் வைக்கின்றோம். நாங்கள் உம்மை போலவே செயல்பட சக்தியை எங்களுக்கு தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.